Hi friends, I am Manigandan from Money Rail Info Updates. தெற்கு ரயில்வேயின் திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் புதிதாக மின்மயமாக்கலுடன் கூடிய அகல ரயில் பாதையில் நாளை மே 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிவேக சோதனையோட்டம் என்னும் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் இந்த ரயில் பாதையில் நடைபெற உள்ளது. இதனை தெற்கு ரயில்வேயின் முதன்மை தலைமை மின் பொறியாளர் ஸ்ரீ சோமேஷ்குமார் அவர்களின் தலைமையில் இந்த புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பேரளம் காரைக்கால் ரயில் பாதையில் நாளை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளது. எனவே பொதுமக்கள் சோதனை ஓட்டம் நடைபெறும் நேரத்தில் இப்பாதைக்கு அருகில் நெருங்கவோ அல்லது பயன்படுத்தவோ கூடாது என்று எச்சரிக்கையுடன் அறிவுறுத்தப்படுகிறார்கள். பொதுமக்கள் யாரும் நாளை இந்த பேரளம் காரைக்கால் ரயில் பாதையை சோதனை ஓட்டத்தின் பொழுது பயன்படுத்துவதை தவிர்க்கவும். இந்த சோதனை ஓட்டம் முடிந்த பிறகு பின்னர் நாட்களில் என்னென்ன ரயில்கள் இந்த பாதையில் இயங்கப் போகிறது என்பது பின்னர் தெற்கு ரயில்வேயின் மூலம் தெரிவிக்கப்படும். அடுத்ததாக தெற்கு ரயில்வேயின் சேலம் கோட்டத்தில் பொறியியல் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முதலாவதாக ட்ரெயின் நம்பர் 16843 திருச்சிராப்பள்ளி பாலக்காடு டவுன் எக்ஸ்பிரஸ் திருச்சிராப்பள்ளியில் நாளை மே மாதம் 20ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு புறப்படும் ரயிலானது பெட்டவாய் தலை ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும். பெட்டவாய் தலை பாலக்காடு டவுன் இடையே இந்த ரயில் நாளை பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் 16844 பாலக்காடு டவுன் திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் நாளை மே மாதம் 20ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு பாலக்காடு டவுனில் புறப்படும் ரயிலானது குளித்தலை ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும். குளித்தலை திருச்சிராப்பள்ளி இடையே நாளை இந்த ரயில் பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.